ஸ்வீட்டீஸ் எல்லோரும் எப்படா இருக்கீங்க? ஐ ஹோப் ஃபைன் நினைக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். என்னோடய ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்குது. நான் இப்போது நார்மல் ஆகிட்டேன். அன்எக்ஸ்பெக்டடாக போட்ட ஒரு வீடியோ உங்கள் எல்லோருக்கும் இவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. இந்த ஸ்டோரி நான் போடும்போது ஒரு ஸ்டோரி இல்லை என்கிட்ட. எனக்கு அந்த நிமிஷத்தில் என்ன தோணுச்சோ அதை தான் போட்டேன். இது உங்கள் எல்லோருக்கும் பிடிக்கும், 2/2 வரைக்கும் போகும் அப்படின்னா எனக்கு சத்தியமாக தெரியாது. இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் இப்படி பார்க்குறேன். அக்கா இந்த வீடியோ போடணுன்னு ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டேன். சாரிடா, ரியலி சாரி. தென் மிட் நைட் பிக் சப்ஸ்கிரைபர் யாருனா இருந்தீங்கன்னா இது உங்களுக்குடா. உங்கள் அக்னி அக்கா வந்து சேனலை டெலீட் பண்ணிட்டாங்க தான். நான் கேட்டிருக்கேன். அந்த சேனல் நேம்லேயே வந்து நான் அகெயின் ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் அக்னி அக்கா கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஸோ உங்கள் அக்கா ஓகே சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக போட்டுடலாம். அதில் கண்டிப்பாக அவளும் போடுவாள். நான் அவகிட்டையும் சொல்கிறேன். சரியா? ஓகேடா. வேலைன்னு நம்ம பேசுவானா ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரி கலப்பலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெலிகிராம் ஐடி, தென் என்னோடய இன்ஸ்டா ஐடி, சேனல் லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி என்ஜாய் பண்ணுங்கடா. ஓகேவா? சரிடா, இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் எதில் முடிச்சிருந்தோமோ அதுலேருந்தே நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? லாஸ்ட் பார்ட் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்கன்னா டவுன்கிட்ட இனிமேல் தான் என்னோடய ஆட்டம் ஆரம்பம், வெயிட் அண்ட் வாட்ச் மிஸ்டர் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. ஸோ டவுன் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செம்மையாக முழிச்சிட்டு அங்கேயே நின்றுட்டுருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு செம்மையாக கோவம் வருது. கோவம் வந்து நேராக உங்கள் முன்னாடி வந்துட்டு, ஹே நில்டி, ஹே இப்போ எதுக்கு நான் இங்கே நிற்கணும்? எனக்கு என்ன அவசியம் உங்ககிட்ட பேசணுன்னு? மரியாதையாக எனக்கு வழி விடு, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. என்ன போனப்போதுன்னு நானும் இறங்கி வந்து பேசினா திமிர் காமிச்சிட்ருக்க? ஓ, இப்போ நான் கேட்டேனா என்கிட்ட வந்து நீ பேசு, நான் உன்கிட்ட திமிர் காமிக்கணும்னு சொன்னேனா? இல்லை நீ எத்தனை வந்து பேசின, வாங்கிட்டு போ. சரியா? இங்கே பார், என்னை டிஸ்டர்ப் பண்ணுற வேலை நீ வச்சுக்காது. உனக்கு பயந்து வாழ்ந்ததெல்லாம் போதுண்டா. இனி என் ஆட்டம் ஆரம்பம். இனி உன் வாழ்க்கையில் நீ இதெல்லாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு பெரிய அடியாக உனக்கு விழும். அப்போ இருக்கடா அவனுக்கு, அப்போ தெரியும் இந்த ஒய்யன் யாருன்னு. என்ன சும்மா சீன் மயிறு போட்டுட்ருக்கியா? உன்கிட்ட சீன் மயிறு போடணுன்னு எனக்கு என்ன அவசியம் இருக்குது? இங்கே பார், ஏன்னா உன்ன மாதிரியோ இல்லை என்னை ஒருத்தி ஏமாத்தினாலே அவ்வளோ மாதிரியோ சுற்றி வளைச்சி பேசுகிற பொண்ணு கிடையாது. எதாக இருந்தாலும் டைரெக்டாக பேசுவேன். சரியா? தேவையில்லாமல் என்னட்ட வந்து நீ வாங்கி கட்டிட்டு போயிடாத. புரியுதா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு மூடிட்டு கிளம்பு. எனக்கு ஃபஸ்ட்டு வழி விடு, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. என்னடி சும்மா திமிரு மயிறு காமிச்சிட்ருக்க? நான் அப்படி தான் காமிப்பேன். உன்னால் என்ன பிடுங்க முடியுமோ பிடிங்க, தள்ளிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தள்ளிட்டு அந்த சைடு போகிறீங்க. அவன் திருப்பி தலையில் வச்சுட்டு இவ்வளோ சும்மா விட்டா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி வந்துட்டு அவங்கள இழுத்து வச்சா செம்ம லிப்லாக் பண்ணுறான். ஸோ நீங்கள் அவனை தள்ளி விடணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவனை பளிர்னு ஒரு அறை விட்டுடுறீங்க. ரோட்டில் இருக்க பொண்ணுங்க எல்லாம் அப்படியே அங்கே நின்று பார்க்குது. அப்போ அவங்க வந்துட்டு, என்ன தைரியம் வந்து என்னையே அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு அடி அடிக்கிறான். அதுக்கு நீங்களே வந்துட்டு, அசிங்கமாக இல்லை? ரோட்டில் போகிற பொண்ணை பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்க, உன்னெல்லாம் ஃபஸ்ட் நான் போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும். போலீஸில் நீ சொன்னால் மட்டும் உடனே வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களோ? அரெஸ்ட் பண்ணுவாங்கடா, அரெஸ்ட் பண்ணுவாங்க. இரு, நான் போய் உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். முடிஞ்சால் பண்ணிக்கிடி. அந்தளவுக்குலாம் உனக்கு தைரியம் ஆயிரு ஃபஸ்ட்டு இல்லை. இதில் போய் இவன் என் மேலே கம்ப்ளைண்ட்டு கொடுப்பாலாம், என் மேலே ஆளையும் அவளையும் பாரு சீப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டு டாம் போயிடுறான். ஸோ அப்போ கொஞ்ச நேரத்துலேயே ஜெகி அங்கே வரான். வந்துட்டு, என்னடா எதுக்குடா அவகிட்ட பிரச்சனை பண்ணிட்டுருக்க, சும்மாவே இருக்க மாட்டியா? சும்மா எரிச்சல் மயிறு கிளப்புறான் மச்சாவை. போனா போகுதேன்னு நானும் தாலி கட்டிட்டேன்ட்டு போய் அவளை கூப்பிடுறேன். அதெல்லாம் வர முடியாதுன்னு என்கிட்ட திமிரு மயிறு காமிக்கிறா. இந்த வாய் இதெல்லாம் அவளுக்கு எங்கேருந்து வந்துச்சு? விட்டுடா, ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க? இதில் இன்னொன்று சொல்லிட்டு போகிறா. என்ன தெரியுமா சொன்னால், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாலாம். போலீஸ்
ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒருத்தர் தாண்டி போகிறக்கு வக்கில்ல இதில் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாளாம். அதெல்லாம் அவள் கொடுக்க மாட்டாடா, சும்மா இரு நீ. கொடுத்து தான் பார்க்கட்டுமே, என்ன பெரிய புடுங்குறான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக போலீஸ் வந்துட்டு இங்கே கிம்டாங்கன்றது யார்? நான் தான். அதுக்கு என்ன இப்போது? உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் கிளம்புங்க, ஸ்டேஷன் போகணும். யார் கொடுத்தது? ஒயன் கொடுத்தது. அவள் என் பொண்டாட்டி தான். பொண்டாட்டின் அப்படிலாம் கிடையாதுங்க. அவங்க உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க, நான் ஆக்ஷன் எடுக்கணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். கொஞ்சம் ஷாக் ஆகுறான். என்னடா இது, கேஸ் கொடுக்க மாட்டான்னு நினச்சேன், கேஸ் கொடுத்துட்டா. அதான்டா எனக்கும் தெரியல. சரி பார்க்கலாம் இரு, நான் வேணால் யாரை வச்சு பேசிட்டா? நீ ஒரு மயிறு எவ்வளோ வச்சு கேட்க தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன். என் மேலே மட்டும் தானே கொடுத்துருக்கா? ஆமாம், உங்கள் மேலே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா? நீங்கள் அவளை ரேப் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னாங்க, தென் கொலை கேஸ் தான் சொல்லியிருக்காங்க. மரியாதையாக ஸ்டேஷன் வந்துடுங்க. ஓ, அந்தளவுக்கு தைரியம் ஆகிடுச்சா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக அவங்க காலேஜ் தான் வரான். ஸோ பின்னாடியே வந்து போலீஸும் அவங்க துரத்திட்டே வந்திருக்கோம். அவன் வந்துட்டு நேராக உங்கள் காலேஜில் வந்துட்டோ, ஒய்யன் ஒய்யன் எங்கடி இருக்க ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் ஃபுல்லாக ஒய்யன் கத்திக்கிட்டு இருக்கான். அப்போது உங்கள் ஃப்ரெண்டு யாரா பார்த்துட்டு ஒய்யன் 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 உன்னை தானே கூப்பிட்றேன். என்னடி இப்போது, என்ன உனக்கு பிரச்சனை? நான் தான் உங்ககிட்ட பேசுகிறது இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன திருப்பி வந்து ஒய்யன் சொல்லிட்டுருக்க? நீ பண்ண துரோகத்துக்கு உங்ககிட்டலாம் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன், உன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒய்யன் ப்ளீஸ், ஐம் சாரி. உன்னை தேடி காலேஜ் ஃபுல்லாக கத்திக்கிட்டு இருக்கான். அப்போது நான் எதுக்கு போகணும்? அவன் எனக்கு யார் ஃபஸ்ட்டு? எங்கே பார், அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தேன்னா நான் உன்னை எதனா சொல்லிட போகிறேன். தயவு செஞ்சு என் கண் முன்னாடி நிற்காது, எங்கன்னா போயிடு அப்படின்னு சொல்லி யாராவை வந்து செம்மையாக திட்டிகிட்டு இருக்கீங்க. அப்போ டேங்க் ஒரு வெளியே அவங்க கிளாஸை கண்டுபிடிச்சி வந்துட்டு, ஏஞ்சி வாடி இங்கே. இவனுக்கு என்ன இதே போல் டாப்பிச்சு. இப்போ பார்த்தாலும் வந்துட்டு யாருனே தொல்லை பண்ணிட்டு, என்ன உனக்கு என்ன பிரச்சனை? உன்னை கூப்பிட்டேனா? சும்மா எப்போ பார்த்தாலும் இதே பிரச்சனை கடுப்பு இந்த கலப்பாத சரியா? பேசாமல் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொண்ணை திட்டிகிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் வந்துட்டு ஒன்றுமே தெரியாமல் சும்மா ஏஞ்சி போய் விண்டோ கிட்டே நின்று வெளியே பார்த்துட்டு இருக்கீங்க. கிட்ட வந்துட்டு, உன்னை தானே கூப்பிட்றேன், உன் பேர் தானே ஒய்யன். என் பேர் ஒய்யன் தான், அடியே கிடையாது சரியா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. இன்னமும் போலீஸ் உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. உன்னை நான் ரேப் பண்ண பார்த்தேனா? உன்னை கொலை பண்ண பார்த்தேனடி. நீ ரெண்டுக்குமே ட்ரை பண்ண தானே அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்துட்டு, ஐயன் சாரி, இவங்க தப்பிச்சு வந்துட்டான், பிடிச்ச ஜெயிலில் போடுங்க சார் இவனெல்லாம். இவனை மாதிரி மிருகம்லாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெளியே வரவே கூடாது. இவனை இதெல்லாம் பண்ணுங்க, இவன் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இவனுக்கு தண்டனை வேணும். சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கையை விட்டியா? என்ன உனக்கு பிரச்சனை? அதை பேசிகிட்டு இருக்கேன்ல, அதுக்குள்ளே என்ன உனக்கு? சரி என்ன ப்ராப்ளம்? என் அப்பா அம்மா இவன் கொன்று இருக்கான், என் அம்மாவை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், அது இல்லாமல் என்னை கெடுக்க இவன் பார்த்துருக்கான். ரோட்டில் இருந்த பொண்ணுங்க எல்லாம் சாட்சி. அப்போது அங்கேருந்து ஒரு பொண்ணு ஏஞ்சி, ஆமாம் சார் நானும் பார்த்தேன், பேசாமல் போகிற ஒயனை எடுத்து இவன் கிஸ் பண்ண பார்த்தான், ரொம்ப தப்பாக நடந்துக்க பார்த்தான். ஒயன் அதுக்கப்புறம் அடிச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டா. உன்னை இப்போ உனக்கு கேட்டானான்னு கேட்குறோம் வான்னு மூடிட்டு சரியா? எப்படி தான் நீ என் ஏரியா தனித்தானே வரணும், எப்படி வரேன்னு பார்த்துட்றேன். சார் பார்த்தீங்களா உங்கள் முன்னாடி இந்த பொறுக்கி எப்படியெல்லாம் பேசுதுன்னு? அந்த பொண்ணு நடந்ததை சொல்லிச்சு, அதுக்கு இந்த கேவலமான அந்த ஜென்மம் என்னெல்லாம் சொல்லுது பார்த்தீங்களா? இதில் இன்னொன்று என்ன தெரியுமா? எனக்கு விருப்பமே இல்லாமல் என் குழந்தையில இவன் தாலியை கட்டியிருக்கான். இது எல்லாத்துக்கும் சேர்த்து இவனுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை நீங்கள் கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் செம்மையாக உரைக்கிறாங்க. பின்னாடியே ஜேகே வந்துட்டு,
நொயன் நொயன் எங்கள் பார், எதாக இருந்தாலும் நம்மளுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கலாம். தயவு செஞ்சுட்டு அவங்க மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கு. ஏய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ யார்? நீ எதுக்கு என்கிட்ட வந்து கெஞ்சிகிட்ருக்க? எங்கள் பார், நான் ஒன்று யாரா மாதிரி இல்லை. நீ என்ன சொன்னாலும் சரின்னு சொல்கிறதுக்கு. அவள் அந்த சைடு இருக்கா, அவகிட்ட போய் பேசு. தேவையில்லாமல் என்கிட்ட பேசுகிற வேலை நீ வச்சுக்காத அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்போது டாங்கு எல்லாம் சேர்த்து செம்மையாக கோவம் வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு உன்னெல்லாம் விட்டு ஆகாதுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்தில் கத்தியை வச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போகிறான். டாங், மரியாதையாக உயனை விட்டுரு, இல்லைன்னா உன்னை ஷூட் பண்ணிவிடுவேன். எவனாச்சும் என் பின்னாடி வந்தீங்கன்னு வச்சுக்கோயேன், இவளை அறுத்து போட்டுட்டு நானும் கழுத்தை அறுத்து பண்ணேன். என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். அப்போது நீங்கள் வந்துட்டு, ஏய் மயிறு, என்னை விட்டு என்ன இதுக்கு என்னை இழுத்துட்டு போகிற? உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதை குறைக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாங்க. சரிட்டா அவங்க இழுத்துட்டு போகிறான். அந்த காலேஜு கூட வந்து தாண்டி இருக்க மாட்டீங்க. அப்போ வந்து நீங்கள் டாங் கிட்ட சொல்கிறீங்க, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காளே தெரியுமா? என்ன அவளை யாருக்கும் தெரியாமல் தனியாக வச்சுருக்கியா? என்னை பிடிக்க வந்து அவளை விட்டுட்டியே டாங், அவளை விட்டுட்டியே அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிமிஷம் டாங் நின்றுட்டு, எனக்கு தங்கச்சி இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அது சரி, உனக்கு ஃபோன் வரும், ஃபோன் எடுத்து பேசு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்போ டாங் வந்துட்டு உங்களை விட்டுட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறான். கரெக்டாக ஒரு அண்ணா நம்பர்லேருந்து கால் வருது. அப்போ டாங்கோட தங்கச்சி தான். அண்ணா யாருன்னே தெரியல அண்ணா, எனக்கு கிட்னாப் பண்ணி வச்சுருக்காங்க, ரொம்ப பயமாக இருக்குண்ணா, எனக்கு கையெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குண்ணா, ப்ளீஸ் அண்ணா விட்டுருங்க, எனக்கு பயமாக இருக்குண்ணா, என் அண்ணாக்கிட்ட போகணும் ப்ளீஸ் அண்ணா, காப்பாற்றண்ணா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அண்ணா, என்னை விட்டுருங்க, என் அண்ணா வந்து அவங்க எல்லாரையும் சும்மா விட மாட்டான், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் அண்ணாக்கிட்ட போகணும் அண்ணா, அண்ணா சீக்கிரமா, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குண்ணா, எல்லோரும் கையில் பெருசு பெருசாக கத்தியெல்லாம் வச்சுருக்காங்கண்ணா, ஒருத்தன் கன் வச்சு மிரட்டுறாண்ணா, எனக்கு பயமாக இருக்கு அண்ணா, சீக்கிரமாக என்னை கூப்பிட்டு போ அண்ணா. இங்கே பாருமா, என்னாச்சு உனக்கு? நீ எதுக்கடி வெளில போன? உன்னை நான் சேஃபாக இருக்குன்னு சொல்லித்தானே அங்கே வச்சுருந்தேன், இப்படி பண்ணிட்டியே, ஓ மை காட், ஏண்டி இப்படி போய் மாட்டியிருக்க அப்படின்னு சொல்லவும் கால் கட் ஆகிடுது. உடனே டாங் வந்துட்டு உங்கள் கழுத்தில் இருக்க கத்தி எடுத்துட்டு, என் தங்கச்சி என்ன பண்ண? என் தங்கச்சி இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? என் தங்கச்சி எதுக்கு நீ கிட்னாப் பண்ண? எனக்கு சொல்லு, எனக்கு என் தங்கச்சி வேணும். என்ன வலிக்குதா? எங்கள் அம்மா கையை இருக்கும்போது இப்படி தானே இருந்திருக்கும். அனுபவிடா, அனுபவி. நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, நீ ஃபஸ்ட்டு பார்த்த ஒயன் செத்துட்டா, இந்த ஒயன் டோட்டலாக வேறு. உனக்கு பயந்து வாழ்கிற ஒயன் இல்லடாவ, இவ வச்சது தான் என்னை சட்டம். முடிஞ்சா உன் தங்கச்சி தாராவை காப்பாற்றிக்கோ, இல்லையா அப்படியே அவளை உன் அம்மா அப்பா போன இடத்துக்கே அமுச்சு வச்சிடு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேர் முன்னாடி இருந்ததுக்கு பின்னாடி போட்டுட்டு ஸ்டைலாக நடந்து போகிறீங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம யாராச்சும் ஜங்குக்கெலாம் வந்துட்டு வாயை பிளந்து பார்க்குறாங்க, நம்ம ஐயனா இது அப்படின்ட்டு. டாங்கெல்லாம் வந்து சும்மா கோவம் உங்கள் மேலே. அதில் ஒன்றும் பண்ண முடியாமல் நேராக அவன் தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக அவன் தேடி போகிறான். எங்கே இருந்து இது வருது ஒன்றுமே அவனுக்கு தெரியாது. எங்கே கொண்டு போய் கிட்னாப் பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க, அவள் அழுகிறது மட்டும்தான் வந்து கேட்டிருப்பான். அப்போது அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்துட்டே போகிறீங்க. ஒரு டைம் ஜேகே ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்திருப்பான். அப்போ நீங்கள் ஒன்றும் தெரியாமல் போயிட்டு, ஜேகே அவர் எப்படி இருக்கார், நல்லா இருக்காரு தானே, ஏதோ கோவத்தில் நான் அப்படி பேசிட்டேன், அவரை விட்டு வந்துட்டேன், நல்லா தானே இருக்கார், எனக்கு அவரை பற்றி ஒன்றுமே தெரியாது,
எனக்கு அவரை பற்றி நீ சொல்கிறியா ப்ளீஸ்? அப்படியாவேன் சொல்லிட்டா போச்சு. டேங்கோட அம்மா அப்பாலாம் இல்லை, ஏதோ ஒரு சதியில் செத்துட்டாங்க. அவனுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான் இருக்குது. அது யார்கிட்டையுமே அவன் சொன்னதில்லை, எனக்கு மட்டும்தான் தெரியும் அவள் தங்கச்சி இருக்கான்னு. அவள் தங்கச்சி நேம் என்ன? தாரா. ரொம்ப அழகாக இருப்பாள். என்ன பண்ணுறது, யாருக்கும் தெரியாமல் தாராவை அவன் தனியாக வச்சுருக்கான். எல்லா வசதியும் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் அவன் போய் பார்த்துட்டு வருவான். தங்கச்சி கூடயே இருப்பான். அவனுக்கு அவன் தங்கச்சின்னா உயிர். யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாத ஆள் தங்கச்சி கொண்டனா துடிச்சு போயிடுவான். ரொம்ப பிடிக்குமோ? ஆமாம். இந்த வேர்ல்டில் அவனுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவன் தங்கச்சி தாரா தான். எனக்கும் பிடிக்கும். வீக்லி ஒன்ஸ் போவோம், தாரா கூட விளையாடுவோம். தாரா எங்கே இருக்கா? அது யாருக்கோ தெரியாது. உனக்கு தெரியும்ல, சொல்லு. இத்தனை நாளாக டாங் மட்டும்தானே அவளுக்கு அம்மாவா அப்பாவா இருந்தான். அதான் இப்போ நான் இருக்கேன்ல டாங்கோட ஒய்ஃபா, நான் பார்த்துக்கிறேன் ஜெக்கி. சொல்லு. ஆனால் டாங் கிட்ட சொல்லிட்டா தானே தாராவை நான் பார்த்துக்கிறது. அவன் மேலே நான் இன்னும் கோவமாக இருக்கேன். அப்படியே இருக்கட்டும், சரியா? சரி ஒய்யன், ஏதோ இந்த பிளேஸில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருப்பான். ஸோ அப்போது நீங்களும் அங்கே இன்னும் ஜெக்கிக்கிட்ட உட்காந்து உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இது எல்லாமே ஜெக்கி ஃபுல் போதையில் சொல்லியிருப்பான். அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஏன்னா யாரா உங்ககிட்ட சொல்லியிருப்பா ஜெக்கி குடித்தான்னா அவனுக்கு சுயநலவே இருக்காது, என்ன கிட்டலாம் அப்படியே உண்மையை வளருவான் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் அவன் ஃபுல் போதையில் வரும்போது போய் உண்மையெல்லாம் வாங்கியிருப்பீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே போகிறீங்க. இதை பார்த்து நம்ம ஜெக்கிக்கு இதுவும் சந்தேகமாக இருக்குது, இதெல்லாம் எப்படி இவளுக்கு தெரியும்னு சொல்லி. அப்போது இந்த சைடு நீங்கள் காலில் பேசிகிட்ருக்கீங்க. அந்த டைம் கண்டிப்பாக தேடி வருவான். அவனுக்கு அவன் தங்கச்சின்னா உயிர் தானே. அதுக்கு அந்த சைடு இந்த ஒரு ரிப்ளை, ஆமாம் உன்னை அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுனானோ அதை விட டபுள் மடங்கு அவன் அனுபவிப்பான். நான் பார்த்துக்கிறேன். சரி. ஆனால் அவன் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது ஐயன் அடிக்கிற ஒரு அடியும் அவன் தாங்க முடியாத அடியாக இருக்கும்னு. இருக்கட்டும், அவன் என் அப்பாவை எப்படி துடிக்க கொன்னானோ, என் அம்மாவை எப்படி சித்திரவதை செஞ்சானோ, எனக்கு பிடிக்காமல் எப்படி என் கழுத்தில் தாலி கட்டினானோ, இந்த வலியெல்லாம் எனக்குள்ளே இன்னும் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து வச்சு அவன் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய அடியாக அவனுக்கு கொடுக்கணும். அது ஒன்று தான் இப்போதைக்கு எனக்கு. அப்படியே இருக்கட்டும், பார்த்துக்கலாம். நீ கவனமாக இரு, எதுக்காகவும் அவன்கிட்ட மாட்டிக்காத, சரியா? அவன் கண்டிப்பாக உன்கிட்ட தான் நிற்பான். நீ அவன்கிட்ட எத்தையும் சொல்லக்கூடாது. ஒய்யன்னு ஒருத்தியும் உனக்கு தெரியாது. என்னோடய நம்பரை ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணு. அவனுக்கு உன் மேலேயோ என் மேலேயோ சின்னதாக ஒரு சந்தேகம் வந்தாலும் அவன் ஃபர்ஸ்ட் நம்ம மொபைலில் தான் செக் பண்ணுவான், நம்ம ஆக்டிவிட்டீஸ் செக் பண்ணுவான். நான் இன்னொரு சிம்மில் இருந்து உனக்கு கால் பண்ணுறேன், அதை வேணால் எதனா ஒரு நேம் போட்டு சேவ் பண்ணிக்கோ, சரியா? எதுக்காகவும் அவன் இருக்கும்போது ஒய்யன் அப்படின்ற நேமை நீ யூஸ் பண்ணக்கூடாது, புரியுதா? சரி ஒயன், நான் பார்த்துக்கிறேன், நீ பாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறீங்க. ஸோ இப்படியே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் வீட்டுக்கு போனதும் செம்ம சந்தோஷத்தில் உட்காந்து நடு வீட்டில் சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா ஒய்யன் என்னாச்சு? தூக்கிட்டேன்ல, இனி இருக்க அந்த டேங்க்கு அவன் நினச்சி பார்க்காத அளவுக்கு அடி பெருசாக விழும். அதை பார்த்து நான் உட்காந்து ரசிக்கணும். இதெல்லாம் இருக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு
சொல்லிட்டு உக்காந்து சிரிச்சிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ டேங் வந்துட்டு நேராக அவனோட பாஸ் கிட்ட போகிறான். போயிட்டு, பாஸ் எனக்கு இமீடியட்டாக லீவ் வேணும். எதுக்கு டேங்? ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ தான் இம்பார்ட்டண்ட். பாஸ் ப்ளீஸ். இல்லை டேங், இவனை போட்டே ஆகணும். இவனெல்லாம் விட்டு வச்சோன்னு வச்சுக்கோயேன், நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திருப்பி அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு கால் வருது. ஒரு பர்சன் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அப்போது தாரா இருந்துட்டு செம்மையாக அழுது, அண்ணா வேறு ரேப் பண்ண வரா, ப்ளீஸ் எனக்கு காப்பாற்று அண்ணா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அண்ணா, இவன் யாருன்னே தெரியல அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுது. அப்போது அப்படியே வந்து அங்கே ஒரு லைட்டில் அந்த பர்சனோட ஃபேஸ் தெரியுது. அதை பார்த்து தாரா அவ்வளோதான் செம்ம ஷாக்கில் இருக்கா. ஓகேடா, இதை நான் இதோடு முடிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் பார்ட்டி எப்போ போடுறேன்னு தெரில. ஒன் ஷாட்டாக கொண்டு வந்தது எங்கேயோ லென்த்தாக போகுதுடா. ஒய்யனோட அடி பயங்கரமாக இருக்கும் போல். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் வர ஒரு 1 வீக், இல்லை 1 வீக் சொல்ல முடியாது, இந்த டிசம்பர் மந்த்து ஃபுல்லாகவே வந்து நான் போடுற வீடியோஸில் பின்னாடி நாய்ஸ் ரொம்ப ரொம்ப இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஊருக்கு போகிறேன். ஸோ என்னோடய ஊர் வந்து லைக் ஒரு வில்லேஜ் மாதிரி. அங்கே அந்த ஆடு மாடு கோழி இது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த சவுண்ட்லாம் கேட்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகேடா, டாட்டா பை பை சராங்கே.